नमोस्तु देवी भृगुनन्दनायै नमोस्तु विष्णुरुरसि स्थितायै नमोस्तु लक्ष्मी कमलालयायै नमोस्तु दामोदर वल्लभायै। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளிச் செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் 14வது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். நமோஸ்து தேவ்யை பிருகுநந்தனாயை நமோஸ்து விஷ்ணோர் உரசி ஸ்திதாயை நமோஸ்து லக்ஷ்மியை கமலாலயாயை நமோஸ்து தாமோதர வல்லபாயை. ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் ஒரு பிரளயம் உண்டாகும். அப்போது பூமண்டல நாயகியான மகாலட்சுமி தாயாரும் பூமண்டலமும் பூமியில் உள்ள உயிரினங்களும் ஸ்ரீமன் நாராயணனுடன் ஐக்கியமாகி ஒடுங்கிவிடும். பிறகு பெருமாள் உலகை தோற்றுவிக்கும் போது மீண்டும் தாயார் இவ்வுலகில் அவதாரம் செய்வார். அப்படி ஒரு முறை பிருகுமுனிவருக்கும் கியாதி தேவிக்கும் பெண்ணாக பார்கவி என்ற பெயரில் தாமரை புஷ்பத்தில் அமர்ந்து தாயார் அவதாரம் செய்தார். அந்த பிருகுமுனிவரின் புதல்வியாகிய தேவிக்கு நமஸ்காரம் என்று நமோஸ்து தேவ்யை பிருகுநந்தனாயை என்று போற்றி நமஸ்காரம் செய்கிறார் ஆச்சாரியர். பிறகு நமோஸ்து விஷ்ணோர் உரசி ஸ்திதாயை என்று மகாவிஷ்ணுவின் மார்பில் நிறைவாக உறைந்திருக்கும் திருமகளுக்கு நமஸ்காரம் செய்கிறார் ஆச்சாரியர். உரசி என்றால் வக்ஷம், வக்ஷஸ்தலம் என்று அர்த்தம். பிறகு கமலம் என்னும் தாமரை புஷ்பத்தையே ஆலயமாக கொண்டு எழுந்த லக்ஷ்மி தேவியை நமோஸ்து லக்ஷ்மியை கமலாலயாயை என்று நமஸ்காரம் செய்கிறார் ஆச்சாரியர். கார்மேக வண்ணனின் காதலியான ருக்மிணி தேவியின் அன்பினால் கட்டுண்டு தாயார் யசோதையின் அன்பிற்கும் கட்டுண்டு யசோதை கயிறால் கட்டிய வயிற்றை உடைய தாமோதரனின் பிரிய நாயகியான ஸ்ரீ மகாலட்சுமியே ஸ்ரீதேவியே உனக்கு நமஸ்காரம் என்று நமோஸ்து தாமோதர வல்லபாயை என்று நமஸ்கரிக்கின்றார் ஆச்சாரியர் ஆதிசங்கரர். உலகம் புறக்கும் பெருமாள் தன் உளத்தும் புயத்தும் அமர்ந்தருளி உவகை அளிக்கும் பேரின்ப உருவே எல்லாம் உடையாளே தாயே சரணம் சரணம் இது தருணம் கருணை தருவாயே என்று வேண்டிக்கொண்டு நாமும் நமஸ்காரம் செய்வோம். பிருகுவம்சத்தில் பிறந்து திருமாலை அடைந்தாள் தாயார். தாமரை புஷ்பத்தில் பிறந்து திருமாலின் வக்ஷத்தை அடைந்தாள் தாயார். ருக்மிணி தேவியாக அவதாரம் செய்து தன் அன்பால் கிருஷ்ணனை கட்டி இழுத்து அவனையே அடைந்தாள் அந்த லக்ஷ்மி தேவி தாயார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நமஸ்காரம் செய்து செய்த பாபங்களிலிருந்து விடுபட்டு மோட்சகதியை அடைய நாம் வேண்டிக் கொள்ளலாம். உரலோடு சேர்த்து கயிறால் கட்டிய குட்டி கண்ணன் அந்த உரலை இழுத்து கொண்டே சென்று 2 மரங்களாக நின்ற நளகோபரன் மணிகிரீவன் மீது அந்த உரலை இடித்து அவர்களுக்கு சாப விமோசனத்தை அளித்தார். அந்த கிருஷ்ண பகவானின் பிரிய நாயகி ருக்மிணி தேவியை வணங்கி நாமும் பாபங்களிலிருந்து விடுபட்டு பக்தி யோகம் செய்து மோட்சமடைய வேண்டும் என்றுதான் ஆச்சாரியர் இந்த நமஸ்கார ஸ்லோகத்தை நமக்கு அருளியிருக்கிறார். கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த 14வது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து நமஸ்காரம் செய்து துதித்தால் நாம் செய்த பாப கர்மங்களிலிருந்து விடுபட்டு கிருஷ்ண பகவானின் காலடியை அடைந்து விடலாம். துதித்து பலன் பெறுவோம். லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணம்.